1984ல் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் ஒரு ப்ராப்ளம நோட்டீஸ் பண்றான். அப்ப கம்ப்யூட்டர்ஸோடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, மக்களும் அத வாங்காம இருந்தாங்க. ஏன்னா, மக்களுக்கு இருந்த யூஸ் ரொம்பவுமே கம்மி. அப்ப நம்ம எதுக்கு இவ்ளோ விலை குடுத்து நம்ம அத வாங்கணும்னு நெனச்சாங்க. அப்ப அந்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணான்னா, நம்ம ஏன் மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி நம்ம கம்ப்யூட்டர்ஸ பில்ட் பண்ணி குடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறான். அவனுடைய டார்ம் ரூம்லயே அவனுடைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான். கஷ்டப்பட்டு ஒரு $1000 சேர்த்தி, அதிலேருந்து அவனுடைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதா இருக்கு. அப்போ அவனுடைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "நீ இதிலலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதடா, போய் படிடான்னு" சொல்றாங்க. தென் ஹி ஆக்சுவலி டுக் எ ரிஸ்கி டெசிஷன். அவன் காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுறான். எல்லாரும் ரெடிமேட் பிசி செல் பண்ணிட்டு இருந்த அந்த மார்க்கெட்ல, இவன் ஒருத்தன் பெரிய சேஞ்ச கொண்டு வரான். அதாவது மக்கள் கிட்ட டைரக்ட்டா போயிட்டு எந்த புரோக்கரும் இல்லாம, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஆர்டர் வேணும்? எல்லாம் டைரக்ட்டா கேட்டு, அதுக்கு ஏத்த மாரி பிசிஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். அதனால மக்களும் இத ரொம்ப விரும்புனாங்க. அப்ப இதோடைய பிரைஸும் ரொம்ப கம்மியாச்சு. குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாச்சு. சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல 118 மில்லியன் மார்க்கெட் வேல்யூ வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் சிஓ அட் his mid 20s he was one of the youngest CEOs in the world. And this story belongs to Michael Dell, the founder of Dell. இவருடைய ஸ்டோரி யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய டெக்சாஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிராண்டா இருந்த இவங்க இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிராண்ட்ஸா இருக்காங்க. நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னு முக்கியம் இல்ல. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஃபார் பவர்ஃபுல் ஸ்டோரீஸ் சப்ஸ்கிரைப்.